சிவராமபுரம். நீங்களே நேரடியாக ஆலோசனை எடுக்கலாம். அபிஷேகம் செய்யலாம், பால் அபிஷேகம் செய்யலாம், பால் அபிஷேகம் செய்யலாம். வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம் வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மறைக்காம மாடுங்க. குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். எடுத்துடலாம்.
தெரியாது. பேசுறதுக்கு ஆள் வரும், எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் பேசுறதுக்கு ஆள் வரும். என்னடா அது? யார் யாரா பேசுறா? குருவாழ்க குருவேத்தி, குருவாழ்க குருவேத்தி சாராம். அக்னி துனி, அக்னி துனி, அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை வலம் வர வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வர வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வர வேண்டும். சிவராமபுரம். இந்த அக்னியை 9 முறை மட்டைக்காயுடன் வலம் வர வேண்டும். மட்டைக்காயுடன் வலம் வர வேண்டும். 9 முறை சுற்றிவிட்டு மட்டைக்காயை தன்னுடைய தலையில் இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிட நம்முடைய பில்லி சூனியம், அதாவது கண் திருஷ்டியெல்லாம் விலகிறது. பில்லி சூனியம் விலகிறது, கண் திருஷ்டியும் விலகிறது. பில்லி சூனியம் விலகிறது, கண் திருஷ்டியும் விலகிறது. குருவாழ்க குருவேத்தினை, குருவாழ்க குருவேத்தினை. 9 முறை சுற்றி வரவும் மட்டைக்காயுடன் 9 முறை முடிந்தவுடன் மட்டைக்காயை தன்னுடைய தலையை இடதுபுறம் 3 முறை, வலதுபுறம் 3 முறை சுற்றி இந்த அக்னியில் நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது. நம்முடைய கண் திருஷ்டி விலகுகிறது, பில்லி சூனியமும் விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது, பில்லி சூனியமும் விலகுகிறது. குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம், சிவராமபுரம். இது கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம், சிவராமபுரம். இது சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இந்த அத்திமரம் நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரும்போது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த அத்திமரம் நடத்தி தருகிறது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே நடத்தி தருகிறது. இதில் தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். இதில் தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம், சிவராமபுரம். அத்திமரம் நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வந்து சுற்றும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம், சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில், ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் சிவராமபுரம். ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். இந்த ஆஞ்சநேயரை, இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை 5 முறை வலம் வர வேண்டும். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை 5 முறை வலம் வந்தால் போதும். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை.
ஸ்ரீ பாடக்கத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். ஸ்ரீ பாடக்கத்தேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில். இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் நமக்கு இங்கு சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். சூக்குமமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். சிவராமபுரம். குருவாழ்க, குருவே துணை. குருஸ்தானம். குருஸ்தானம். சிவராமபுரம் குருஸ்தானம். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். இந்த பாபாவுக்கு நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம். பால் அபிஷேகம் செய்யலாம். இந்த பாபாவுக்கு நேரடியாக நீங்கள் பால் அபிஷேகம் செய்யலாம். சாம்பிராணி. சிவராமபுரம். குருவாங்க. செல்வி அம்மா வந்திருக்காங்க. மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம். குருவாழ்க, குருவே துணை. இந்த மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் சிவராமபுரத்தில் உள்ளது. சிவராமபுரத்தில் திருக்குளத்தின் நடுவே அமைந்துள்ளது. குருவாழ்க, குருவே துணை. மேற்கு பார்த்த சிவன் ஆலயத்தை வணங்கும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது. சாய்ராம். குருவாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். நம்ம 36